இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மீண்டுமாக இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் வந்து அவர்களிடத்திலே பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். பரலோக தேவன் மனுக்குல மீட்புக்காக மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. மனுஷகுமாரன் என்றும் தேவகுமாரன் என்றும் அழைக்கப்பட்டார். மனுஷரோடு பேச வேண்டும் என்றே மனித சாயலாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தேவன் வானத்திலிருந்து வெளிப்பட்டார். மனுஷரோடு பேச வேண்டும். இன்றைக்கு பாருங்க, மனுஷரோடு பேச வேண்டும் என்றால் ஒரு மனிதனாகத்தான் வந்து பேச வேண்டும். சிந்தித்து பாருங்க. ஒரு மிருகமாகவோ அல்லது பறவையாகவோ அல்லது ஏதும் ஊரும் பிராணிகளாகவோ அல்லது ஒரு மரமாகவோ ஒரு ஜடப்பொருளாகவோ வந்து மனுஷனோடு பேச முடியுமா? பேச முடியாது. ஆகவேதான் மனுஷனோடு பேச வேண்டும் என்பதற்காக தேவன் மனித சாயலாக இந்த உலகத்துக்கு வந்தார். சங்கீதத்திலே 29வது சங்கீதத்திலே நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின் அங்கே நீங்கள் எடுத்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அதனுடைய பலத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்கிறது. காடுகளை வெளியாக்குகிறது. ஆகவேதான் அருமையானவர்களே, பாவம் செய்த நம்முடைய ஆதி பெற்றோர் கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பாக அவர்களால் எங்குமே ஒளிந்திருக்க முடியாம போய்விட்டது. நன்றாக சிந்தித்து பாருங்க. இங்கே கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவர்களிடத்திலே பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாக்கியத்தை நீங்கள் நன்றாக தியானித்து பார்க்க வேண்டும். அப்படியாயின் அவர்கள் பாவிகள் அல்ல என்று சொல்லுகிறாரா? நான் வந்து அவர்களிடத்திலே நான் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது என்று சொல்லுகிறார். அப்படியாயின் அவர்கள் பாவிகள் அல்லவா? பாவிகள் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, ஆதாம் முதல் மனிதர்கள் அனைவருமே பாவிகள் தான். ஆனால்
நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு முன், அதாவது இனி வருகின்ற இந்த வருகை, இரண்டாம் வருகையை குறித்து சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த அந்த முதலாவது வருகை, இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஆகவே அந்த வருகைக்கு முன் வாழ்ந்த மனிதர்களுடைய பாவங்களை குறித்து கர்த்தரின் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 85:2 நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் என்று எழுதப்பட்டுள்ளது. பின்ன அந்த மனிதருடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்தாராம்? தேவன் மூடினாராம், மூடப்பட்டதாம். சங்கீதம் 32 முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்ன அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு முன் இருந்த மனிதருடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6 தொடக்கம் 8 வரைக்கும் சொல்லியிருப்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதைத்தான் அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். இப்பொழுது கவனியுங்கள், கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வரும் முன்பு இருந்த மனிதர்களுடைய பாவங்களை விட கர்த்தர் இயேசு பூமிக்கு வந்த நாளிலே வாழ்ந்த அந்த மனிதருடைய பாவங்கள் மிகவும் பாரதூரமானவைகளாயிருக்கிறது. கொஞ்சம் நன்றாக சிந்திக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வாசிப்போம் இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 17ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று. அதாவது கொஞ்சம் பொறுங்க, இப்பொழுதோ என்பது என்ன காரியம்? அதாவது கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததும் இதுதான். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எல்லோரும் எல்லா மனுஷருக்கும் இந்த கட்டளை இடப்பட்டிருக்கிறது. என்ன கட்டளை? மனம் திரும்ப வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இந்த மனிதர்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள். இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தார், இயேசு பிறந்தார், எழுதியிருக்கிறதின்படியே வந்து பிறந்தார். இவரை அப்பொழுது இருந்த மனிதர்கள் கண்டார்கள். அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டார்கள். அவருடைய பலத்த செய்கைகளை கண்டார்கள். அவரிடத்திலே பாவம் எதுவும் காணவில்லை. அவர்களால் எந்த பாவத்தையும் அவர்களே காணவில்லை. அவருடைய பேச்சிலே குற்றம் பிடிக்க பார்த்தார்கள், குற்றம் பிடிக்க முடியவில்லை, குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திங்க. ஆனாலும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. இயேசுவை எதிர்த்து நின்றாங்க. அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததே அந்த மனிதருடைய கொடிய பாவத்துக்கு காரணமாயிருந்தது. இப்போ நீங்க விளங்கிக் கொண்டிருப்பீங்க. பின்ன இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த அந்த மனிதர்களை விட இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்த மனிதருடைய பாவம் மிகவும் கொடியதாயிருந்தது. ஆகவே இதன் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதோ அவர்கள் தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. இனி எந்த போக்கும் சொல்ல முடியாது. உலகத்திலே வந்து
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய அந்த மெய்யான ஒளியை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். இப்பொழுது அவர்கள் தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல இடமில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்க. இன்று பாருங்க, இந்த பூமியிலே வாழுகின்ற மனுக்குலம், அந்த மனுக்குலத்துக்கும் நமக்கும் தரப்பட்டிருக்க முக்கிய செய்தி என்ன தெரியுமா? என்ன செய்தி? சிந்தித்து பாருங்க. மனம் திரும்புவதுதான் செய்தி. ஆனாலும் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நிச்சயமாக. அதாவது, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே நீ விசுவசித்தாய். காணாமல் இருந்தும் விசுவசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். இதுதான் எல்லாருக்கும் கொடுக்கின்ற ஒரு செய்தி. இப்ப என்னை கண்டதினாலே தோமா நீ விசுவசித்தாய், காணாதிருந்தும் விசுவசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். ஆகவே இந்த உலகத்துக்கு கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? காணாமல் இருந்து விசுவசிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 20ஆம் அதிகாரத்திலே 30-31 தயவு செய்து வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத இந்த புஸ்தகத்திலே எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பின் ஆகவே அருமையானவர்களே, 21வது அதிகாரத்துல கூட நீங்க 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆகவே அருமையானவர்களே, கவனியுங்க, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே எல்லா மனுஷருக்கும் உரிய கட்டளை. இப்ப இனியும் அவர்கள் சொல்ல முடியாது, இயேசுவை எங்களுக்கு தெரியாது, அல்லது அவருடைய வார்த்தை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவரை காணவில்லை, இப்படியெல்லாம் இனி சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவரையே சொல்லிவிட்டார். ஏனென்றால் இவருடைய சாக்கு போக்கே இவர்களுக்கு ஒரு கொடிய பாவமாயிருக்கிறது. இன்றைக்கு ஒருவர் சொல்லலாம், நான் எந்த பாவமும் செய்யல பிரதர், எந்த பாவமும் நான் செய்யல, நான் எத்தனையோ மக்களுக்கு நன்மை செய்கிறேன். சரி, எத்தனையோ மக்களுக்கு நான் ஒரு தீமையை இவருக்கு நான் செய்தது கிடையாது என்று சொல்லி சரி, நாங்கள் சரி அதை ஏற்றுக்கொள்ளுவோமே. அது ஏற்றுக்கொண்டாலும் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளாததே அவனுக்கு ஒரு பெரிய கொடிய பாவமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே பாருங்க, இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் இயேசுவை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க இன்றைக்கு சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா? எனக்கு இயேசு இந்த காரியத்தை செய்தால்தான் நான் அவரை விசுவாசிப்பேன், நான் என்னுடைய வாழ்க்கையில அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேணும், அப்பதான் நான் இயேசு விட்டு வருவேன். இயேசு என்னுடைய பிள்ளைக்கு இவ்விதமான வியாதியிலிருந்து விடுதலை தந்தால்தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவேன். இன்னும் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவேன், அவரை நிச்சயமாக பின்பற்றுகிறவனாக மாறுவேன் என்று அவர்கள் சொல்லி
இவ்விதமான நிபந்தனைகளை அவர்கள் முன்வைப்பார்கள். அது ஆண்டவர் சொல்றார், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உண்மையான விசுவாசம் அல்ல. இப்பொழுது விசுவாசித்து அவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறது தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? இதன் மூலமாக இயேசு தேவன் என்பதை வேதம் அறிவிக்கிறது. இதன் மூலமாக, அதாவது அவர் செய்த அற்புதங்களை பார்த்து அவர் தேவன் என்று சொல்லி அறிய முடிகிறது. அவர்தான் இரட்சகர் என்று அறிகிறோம். அவரால் தான் நித்திய ஜீவன் என்று அறிகிறோம். ஆகவே இதை நீ விசுவசியாவிட்டால் நீ உன் பாவத்திலே சாவாய் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர்கள் போக்கு சொல்ல இடமே இல்லை. இன்னும் சிலர் பாருங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த அற்புதத்தை இயேசு செய்தால் நான் அன்றிலிருந்து நான் கிறிஸ்டியன் தான் என்று சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அது மதமாற்றம். அது மதமாற்றம். இயேசு மதம் மாற சொல்லி சொல்ல இல்லை. மதத்தை விட்டு வெளியே வாண்டுதான் சொல்றார். இன்னுமாக சொல்ல போனால் இயேசுவுக்கு கிறிஸ்டியன்ஸ் தேவை இல்லை, கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் தேவை. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்டியன்ஸ் தேவை இல்லை. இன்றைக்கு இந்த உலகம் முழுக்க பாருங்க, தேசங்கள் எங்கும் பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் கிறிஸ்டியன் நாடுகள் தான். ஆனா நடப்பது என்ன? போர்கள், அட்டூழியங்கள் மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமான பாவங்களுக்கெல்லாம் சட்டங்களை ஏற்றுவாங்க. என்ன கிறிஸ்டியன் நாடு? கிறிஸ்தவ தலைவர் தான் அதில் இருக்கிறார். ஆண்டவருக்கு கிறிஸ்டியன் தேவையில்லை. கிறிஸ்துவினுடையவர்களே அவருக்கு தேவை. இயேசுவுக்கு நல்ல ஊழியக்காரன் தேவையில்லை, சரியான ஊழியக்காரன் தான் தேவை. சொல்லுவோம் இல்ல, நல்ல ஊழியக்காரன். நல்ல ஊழியக்காரன் இயேசுவுக்கு தேவையில்லை, சரியான ஊழியக்காரன் தான் தேவை. இயேசுவுக்கு மதமாற்றம் தேவையில்லை. மதத்தை விட்டு வெளியேறி தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் அவருக்கு தேவை. கவனிங்க அருமையானவர்களே, எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்து எவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள், விடுதலை அடைகிறார்கள். இறுதியிலே அவர்கள் நித்திய ஜீவனையும் அடைவார்கள். இதுதான் சத்தியம். இன்றைக்கு கர்த்தர் இயேசு இந்த பூமியிலே வந்து உலகத்தோடு பேசிவிட்டார். அருமையானவர்களே, உலகத்தோடு பேசிவிட்டார். இன்று பரிசுத்த பைபிள் மூலமாக இந்த உலகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய வார்த்தை. நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களாயின், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு யெகோவா சாட்சிகள் மறுதலிக்கிறாங்க. ஒரு பிள்ளை, உங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்றேன். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் ஒரு ஐயா நோட்டீஸ் கொண்டு வந்து தந்தார். பின்ன எனக்கு விளங்கிட்டு ஆரண்டது. இருந்தாலும் நான் கேட்டேன், என்ன நோட்டீஸ் என்று கேட்டேன். இல்லை, நீ எப்படி இங்கே வாசி, இங்கே கொண்டு போய். அப்போ நான் கேட்டேன், யுக சாட்சிகளான்னு கேட்டேன். ஓமண்டார். அப்போ நான் அவரோட சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச முறையில் கதைச்சேன். இயேசுதான் கடவுள், அவர் தான் தேவன், நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? யெகோவா தேவன் தான் இயேசுவாக வந்தார், அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டேன். இல்லையா அவர் சொல்லி பார்த்துட்டு அவர் சொல்ற என்ன தெரியுமா? யெகோவா அவற்றை டடி, இவர் மகனா என்று சொல்றார். பின்ன நான் அவருக்கு திருப்பியும் சொல்லிட்டு, இது கர்த்தர் சித்தமான இன்னொரு நேரம் சந்திக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன்.
சில இதுகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், இப்படியான ஆக்களை சந்திக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இப்ப தெரியுதானே ரோட்டு வழி எத்தனை பேர் நிக்கிறாங்க. போய் அவங்களுக்கு இயேசுவே கிறிஸ்து என்று அறிவியுங்க. உங்களுக்கு பாச பிரச்சனை இல்லை, அறிவியுங்க, திட்டமாக தெளிவாக வேதத்தை எடுத்து சொல்லி காட்டி சொல்லுங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளாத வேற விஷயம். ஒரு வேளையில நீங்க சொல்லுற வார்த்தை மூலம் அவன் மனமாறுதான் ஆர்கண்ட யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன சித்தத்தை வச்சுக்கிறது இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மிக முழு மூச்சாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன். சரி, இப்பொழுது பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த பூமியிலே வந்து இந்த உலகத்தோட பேசிட்டார். இப்பொழுது பரிசுத்த பைபிள் மூலம் அவர் பேசிக்கொண்டு இந்த உலகத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உலகம் என்பது இந்த மனுக்குலத்தை குறிக்கிறது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. உலகம் என்பது மனுக்குலத்தை குறிக்கிறது. இப்பொழுது உங்கள் செவியை சாய்த்து கேளுங்க. இது உங்களுக்கு நமக்கு இன்றைக்கு இப்பொழுது உலகத்தாரோடு பேசிய வார்த்தைகள் ஆண்டவர் இதை குறித்து இப்பொழுது கேட்டீங்க. இப்பொழுது உங்களுக்கும் நமக்கும் அருமையானவர்களே, இப்பொழுது யோவான் சுவிசேஷம் 15:20 வாசிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் 13ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை எடுத்து பார்ப்போமாயின், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல என்று சொல்லுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆகவே அருமையானவர்களே, இங்கே ஊழியக்காரன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவது யாரை? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியக்காரன் என்றால் அருமையானவர்களே ஒரு அடிமையை குறிக்கிறது. அடிமையை குறிக்கிறது தான் இந்த ஊழியக்காரன். ஆண்டவர் சொல்லுகிற ஊழியக்காரன். ஆம், நீங்களும் நாமும் கிறிஸ்துவின் அடிமைகள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய அடிமைகள் என்றதை சிந்திக்க வேண்டும். ஊழியக்காரன் என்று சொன்னவுடனே அருமையானவர்களே, இன்றைய நிலையிலே நான் பேசுவதா இருந்தால் ஒரு ரெவரண்டை நினைக்கிறோம், அல்லது ஒரு பிஷப்பை நினைக்கிறோம், அல்லது ரெவரண்டை நினைக்கிறோம், அல்லது ஒரு ஆர்ச் பிஷப்பை நினைக்கிறோம். ஒரு இன்றைக்கு சிலர் பேசுவதை கேட்ட பொழுது நான் சில காரியங்களை அறிந்து கொண்டேன். எப்படி என, பாஸ்டர் என்றால் ஏதோ பைபிள் காலேஜில் போய் படித்திருக்க வேண்டுமா, அல்லது போனால் பாஸ்டராக இருக்க முடியாதாம் என்று சொல்லி ஒருவருக்கு சொல்லி அவர்களை அவ்விதமாக நடத்தி இருக்கிறார்கள். மட்டுமல்ல, கழுத்துல ஒரு பட்டி ஒன்று கட்டி இருக்க வேணுமா. இப்படித்தான் இந்த அடிமைகள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள், சாதாரணமான பிள்ளைகள். அவர்கள் இந்த தற்காலத்திலே இவ்விதமாக இந்த விசுவாசிகளை இவ்விதமானவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தங்களுக்கு. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இந்த ஊழியக்காரன் அடிமையை குறித்து பேசுகின்றார். நாம் எல்லோருமே அடிமைகள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இவர்கள் தற்கால விசுவாசிகளை தங்களுக்கு அடிமைகளாக மாற்றி விடுகிறார்கள் இவ்விதமான பேச்சினாலே. கவனியுங்க, மீண்டுமாக நான் உங்களுக்கு பல தடவைகள் சொல்லுவதொன்று, அந்த நாளிலிருந்து சொல்லுவதுண்டு. இன்றைக்கு நான் உங்களுக்கு இது வந்த இடத்திலே சொல்லுகிறேன். பைபிள் காலேஜிலே படிப்பது தவறல்ல. ஆனால் படித்தவர்கள், பைபிள் காலேஜில் தான் படித்தவர்கள் எல்லாரும் பாஸ்டர்களாக அழைக்கப்படவில்லை. நன்றா புரிந்து கொள்ளுங்க. பாஸ்டர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல,
மட்டுமல்ல, அங்கே படியாதவர்கள் என்பதினாலே அவர்கள் அழைக்கப்படாதவர்கள் என்றும் அல்ல. இதை புரிந்து கொள்ளணும், இந்த வித்தியாசத்தை. கர்த்தருடைய அழைப்பு என்பது ஒரு பணத்தையோ செல்வாக்கையோ அல்லது படிப்பையோ சார்ந்தது அல்ல, அல்லது பைபிள் கொள்கை சார்ந்தது அல்ல. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை இன்றைக்கு அறியாததால் தான் இன்று கர்த்தருடைய சபையும் உண்மையான ஊழியங்களும் உண்மையான ஊழியர்களும் இன்றைக்கு தூசிக்கப்படுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான சீசர்கள் அனைவரும் அவருடைய ஊழியக்காரரே. இந்த புதிய ஏற்பாட்டின்படி அவருடைய ஊழியக்காரரே. ஆகவே அவர்கள் கர்த்தர் இயேசுவின் அடிமைகள் தான். இன்னும் சொல்ல போனால், ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், தம்முடைய சீசருடைய கால்களை கழுவினார். ஆண்டவர் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தம்முடைய சீசருடைய கால்களை கழுவினதன் மூலமாக இந்த அடிமைகளுக்கு அடிமையாக அவர் மாறினார். இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள். நாங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு அடிமைகளாயிருந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு இந்த நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவ்விதமான அடிமைகளாயிருக்கிற நாம், அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர், அடிமையாக இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் இயேசு, அதாவது நம்முடைய எஜமான், இந்த உலகத்தால் எப்படி நடத்தப்பட்டாரோ அதைவிட மோசமான நிலையிலே அடிமைகளாய் நாம் நடத்தப்படுவோம் இந்த உலகத்தினாலே. நம்முடைய எஜமானாய இயேசுவை எவ்விதமாக இந்த உலகம் துன்பப்படுத்தியதோ அவ்விதமாக அவருடைய அடிமைகளாகிய நம்மையும் இந்த உலகம் துன்பப்படுத்தும். அதைவிட மோசமாக நடத்தும். நாம் அவருடைய சீசர்களாய் இருக்கிறோம் என்பதனாலே இந்த உலகம் நம்மை வெறுக்கும். எஜமானாகிய இயேசுவின் போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து, இயேசுவின் போதனைகளை யார் ஏற்றுக்கொள்ள மறுத்து இயேசுவை தள்ளிவிட்ட இந்த உலகம், எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தள்ளிவிட்டு அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த இந்த உலகம், இந்த மனுக்குலம், அவருடைய சீசராகிய இந்த அடிமைகளை மோசமாக தள்ளிவிடும். அருமையானவர்களை, சிந்தித்து பாருங்க. இப்படி இருக்க, அருமையானவர்களே, இயேசுவின் சீசர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ, இன்றைக்கு உங்களில் யார் இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ, உலகத்தாலே புகழப்படுகிறார்களோ, உலக அரசாங்கத்தாலே அரசியலிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய அரசியல்வாதிகளை பின்பற்றுகிறார்களோ, உண்மையிலேயே அவர்கள் கிறிஸ்துவின் சீசர்கள் அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், ஒரு ஜனாதிபதியை சந்தித்தார் என்றால் ஒரு ஊழியக்காரன் ஏதோ அவர் பெரிய ஆள் என்று நாங்கள் நினைத்து விடுறோம். இல்லை, பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சீசன் இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் இயேசுவின் துரோகிகள். ஏன்? அவர்கள் உலகத்தோடு ஒத்து போறவர்கள். கர்த்தர் இயேசுவின் துரோகிகள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படிப்பட்ட சபையிலே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தாலும், தன்னுடைய சபை இப்படித்தான் என்று சொல்லி அறிந்திருந்தால் உடனே அந்த சபையை விட்டு வெளியே வர வேண்டும். அதற்குள்ளே இருக்கக்கூடாது. அதுதான் சத்தியம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே 16 வாசிக்க தயவு செய்து.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. பார்த்தீர்களா அருமையானவர்களே? இப்ப என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். உலகத்தோடு ஒத்து போகிற ஊழியக்காரன் அல்லது உலகத்தோடு ஒத்து போகிற சபையா இருந்தால், அந்த சபையிலே உண்மையான விசுவாசியாய் ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்பான் என்றால் அவன் அந்த சபையை விட்டு வெளியேற வேண்டும். நிச்சயமாக வெளியேற வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுடைய பாஸ்டருக்காக ஜெபிப்போம், அந்த சபைக்காக நாங்கள் ஜெபிப்போம். உன்னை சபையை ஜெபிக்க சொல்லி சொன்னாரா ஆண்டவர்? ஜெபிக்க சொல்லி சொன்னாரா? சொன்னதை ஒருவன் செய்ய வேண்டும். வெளியேற வேண்டும் என்றால் வெளியேறு, பின்பு ஜெபி இருந்து பிரச்சனை இல்லை. தேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டது இருந்து ஜெபிச்சு கொண்டு என்று சொல்லி சொன்னாரா? இல்லை, ஓடு என்று சொல்லி சொன்னார். ஆகவே கிறிஸ்துவின் அவயவங்களாகிய உங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா என்று சொல்லி அங்கே கேட்கப்பட்டிருக்கிறதே. நீங்கள் கர்த்தரோடு இசைந்து அவருடனே ஒரே ஆவியாயிருங்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு இசைந்து அவரோடு ஒரே ஆவியாயிருங்கள். ஆகவே தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறது தேவ ஜனங்களுடைய முக்கிய பொறுப்பாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள் எல்லோருடனும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவைகளை விட்டு நாம் விருப்பம் போல நடப்பதும் நம்முடைய விருப்பம்படி ஊழியங்களை செய்வதும் நமக்கு அது பாவமாயிருக்கிறது. பாருங்கள், சபை கூடுதலை விட்டு விடுதல் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவம் என்பதை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் அறிவதில்லை. எத்தனையோ ஊழியர்கள் கூட அதை அறிவதில்லை, அல்லது அறிந்தார்களோ ஆனால் அறிந்ததை சொல்லாமல் இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது என்பதை நாங்கள் வேதத்தில் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 25-27 வரைக்கும் வாசியுங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன் புத்தி சொல்ல வேண்டுமாம்? நாளானது சமீபித்து வருகிறது. கர்த்தருடைய நாளானது சமீபித்து வருகிறதினாலே நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமாம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எவ்வளவு சிம்பிளாக நாங்கள் எடுக்கிற காரியத்தை சத்தியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 6:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை கூடுதல் என்பது மிக மிக முக்கியமானது. பாருங்க, நாங்க தோமானதை பார்த்தோம். அப்போது தோமா அங்க இடத்துல சீசர்கள் எல்லாரும் கூடியிருந்த இடத்துல அன்றைக்கு எப்ப வராமல் தோமா இருந்தானோ அன்றைக்கு இயேசு அங்க வந்துட்டார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொன்னார். சொல்லி பாருங்க, சொல்லி அவர்களோடு உறவாடி விட்டு போன பிற்பாடு அடுத்ததுல தோமா வாரா வந்தோடனே அவங்க சொல்றாங்க, இயேசுவை கண்டோம். அப்பா, கண்டீங்களா? நான் நம்ப மாட்டேன். நான் அவருடைய கைகளிலே இருக்கிற ஆணிகளால் அறைந்த அந்த காயங்களை நான் பார்க்க வேண்டும்.
விழாவிலே என் விரலை நான் விட்டு பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்புவேன். பாத்தீங்களா? அந்த இயேசு வந்த இடத்திலே, அவர்கள் அந்த கூடி இருந்த அந்த இடத்திலே, அந்த வாரத்தின் முதல் நாளாகிய அன்ற தினத்திலே கூடியிருந்த அந்த இடத்திலே, அன்றைக்கு அவன் இல்லாதது அவனுடைய அபவிசுவாசத்துக்கு வழிவகுத்தது. புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாது, நம்மை அறியாமலேயே அந்த அபவிசுவாசத்துக்களே கொண்டு வருகிறது. இப்பொழுது அருமையானவர்களே, இன்றைக்கு அவர் எங்கே போனார் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தோமா எங்க போயிருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இல்லை, அதுதான் முக்கியமானது. பின்ன இங்கே சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் நாம் உலகத்தார் அல்ல, நாம் தேவராட்சியத்துக்குரியவர்கள். இன்றைக்கு இந்த உலகத்தார் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க, எல்லாத்துக்கும் அனுபவிப்பாங்க, எல்லாவற்றையும் அனுபவிப்பாங்க, சகலதும் அனுபவிப்பாங்க. ஏன்றா சொல்லுவாங்க, வாழும் வரைக்கும் அனுபவிக்காதா, நல்லா அனுபவிச்சுட்டு செத்து போயிடும் சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க இப்படியான கதைகள். ஆனால் அருமையானவர்களே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு மனுஷனாகிய நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒரு சிறு சிறு சந்தோஷத்தை நாம் கர்த்தருக்காக, நாம் அந்த சிறு சந்தோஷத்தை என்றாலும் நாம கர்த்தருக்காக இழந்துவிடக் கூடாது, இருக்கக்கூடாது. நாம் ஒரு சந்தோஷத்தை என்றாலும், ஒரு சந்தோஷத்தை என்றாலும் கர்த்தருக்காக நான் இழக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். கர்த்தர் பேசுகின்றார், பிறமத மக்களுடன் அல்ல, தேவ பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பலி விலகி கொண்டு போறாங்க. ஏன் அருமையானவர்களே, நான் பல தடவைகள் சொல்லுவேன், எத்தனையோ ஊழியர்கள் கூட இன்றைக்கு விலகி போறாங்க. சத்தியத்திலே ஆரம்பிச்சாங்க, இப்பொழுது என்னென்றால் முழு உலகத்துக்குள்ளேயே போயிட்டாங்க, அரசாங்கத்துக்குள்ளேயே போயிட்டாங்க, அரசியலுக்குள்ளேயே போயிட்டாங்க, ஏன் பாவத்துக்குள்ளேயே போறாங்க, பண ஆசைக்குள்ளேயே போயிட்டாங்க, களியாட்டங்கள், சந்தோஷங்கள், இதுகளுக்கு போறாங்க. ஆனால் வேதத்தில் ஆதாரத்தை வச்சு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகின்றார். எனக்கு தெரியாது, நான் கேட்கவில்லை, எனக்கு அறிய முடியாது, அறியவில்லை என்று சொல்லி போக்கு சொல்ல முடியாது. தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல இடமில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பரிசுத்த ஜாதி அல்லவா? சிந்தித்து பாருங்க. வேதம் எங்களுக்கு தந்த கட்டளை என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளை. பலிக்கு போய் பலிக்கு விழுந்து திருப்பி எழும்புறது, பலிக்கு விழுந்து திரும்பி எழும்புறது அல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போற வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இன்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறேன், வேதம் வாசித்தீங்களா? ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆராய்ச்சிக்கு கேட்கின்றேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இன்றைக்கு காலையில் எழுந்து வேதம் வாசிச்சீங்களா? வேதத்தை தியானித்தீங்களா? ஜெபிச்சீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், என் வேதத்தை கேளாதவனின் ஜெபம் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. ஆகவே அவருடைய வேதத்தை நான் வாசிக்கவில்லை, தியானிக்கவில்லை, அதற்கு அவர் என்னோடு பேசுகிறார் என்று நான் கேட்க விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபம் அவருடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கிறது. சரி, இன்றைய விடுவோமே. இன்றைக்கு இந்த கிழமையிலே நீங்கள் எத்தனை தினம் வேதத்தை வாசித்திருக்கிறீர்கள்? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. குடும்பமாயிருந்து ஜெபம் செய்திருக்கிறீங்களா? நீங்களும் பிள்ளைகளும் உடைய பிள்ளைகளுமாயிருந்து ஜெபம் செய்திருக்கிறீங்களா?
கடந்த வாரத்திலே யாருக்கு நான் ஓரளவுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஒருவருக்கென்றாலும் ஏதோ ஒரு ஆண்டவற்ற வார்த்தையை நாங்க சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய சபை ஐக்கியம் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்த்தீங்களா? அவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையாய் கூடி வந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் புட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்களாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உறுதியாய், கவனிச்சு கொள்ளுங்க, உறுதியாய். ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலர் கால சபை. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? சபையிலே கர்த்தர் நம்முடன் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன? ஆம், தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல இடமில்லை என்று அவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பாவத்தை குறித்து போக்கு சொல்ல இடமில்லை. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை என்பதை சிந்தித்து பாருங்க, உணர்ந்து பாருங்க. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இலங்கை தேசத்தில் கடந்த வாரம் நடந்தது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, வீட்டில அவர்கள் எதிர்மாறானவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நடந்தது என்ன? அதனால் இவருக்கு ஏற்பட்ட நெருக்கம், பிரச்சனைகள். மிகவும் ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை என்று பேரெடுத்தவன் போன வாரம் தன்னை தானே தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டான். யாருமே எதிர்பார்க்க இல்லை, யாருமே நினைச்சு பார்க்க இல்லை. எப்படி வழிநடத்தப்பட்டால் பிசாசு. நாம் எப்பொழுது ஏதோ ஒரு வகையிலே பலவீனமாய் இருக்கிறோமோ புகுந்து விடுவான். காலம் அப்படியான காலமா இருக்கு. அருமையானவர்களே, வேதனுடைய சொல்றேன். பின்ன அதுக்கு பிறகு ஓடி வந்து ஆக்கள் இவங்களை பிரேத அடக்க ஆராதனையை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது பாஸ்டர் அதை மறுத்து விட்டார். ஏனென்றால் தற்கொலை செய்தவனுக்கு வேற எதுவுமே முயற்சி இல்லை. ஆகவே அவருக்கு நான் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரோடு நாம் நெருங்கி வாழுகிற வாழ்க்கையில் ஒரு இடைவெளி வந்து விடக்கூடாது. ஊழியங்களில் ஒரு இடைவெளி வந்து விடக்கூடாது. நிச்சயமாக பூர்வான். காலம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்முடைய செவியை சாய்த்து காலத்தையும் நேரத்தையும் உணர்ந்தவர்களாய் நடக்க உங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க. இதுதான் இன்றைய நாளிலும் கர்த்தர் தருகின்ற ஆலோசனை. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஆமென்.